Hi students, இன்னைக்கு நம்ம class 10th maths second chapter numbers and sequencesல exercise 2.3ல 8th sum பாப்போம் இந்த வீடியோல. Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. Okay, இது வந்து இந்த expression வந்து for n value எது இருந்தாலும் positive integer n எது value இருந்தாலும் அது வந்து divisible by 7 அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்ட சொல்லியிருக்காங்க நம்மள. அந்த நம்பர் divisible by 7 இருக்கும் அப்படினு. இப்போ multiples of 7ன்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இத நம்ம ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். 7 into 1 or 7 into 2 or 7 into something 7 into n இப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது வந்து divisible by 7 ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம சம் போடலாம். ஃபர்ஸ்ட் 2 power n plus 6 into 9 power n. இப்போ நம்ம n-க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். n is equal to 1 இருந்தா என்ன ஆகும்? 2 power 1 plus 6 into 9 power 1. அப்போ 2 plus 6 into 9. இப்போ இது ரெண்டுத்தை தானே ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும் நம்ம. அப்போ 2 plus 54 56 ன்னு வரும் இல்லையா, is divisible by 7. இது நமக்கு தெரியும். ஓகேவா? நம்பர் இது மாதிரி நம்ம ஒண்ணா சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ண போறோம்னா when n is equal to இது வந்து when n is equal to 1. ஓகேவா? when n is equal to k ன்னு வெச்சுக்குவோம். இப்போ அப்ப பண்ணும்போது என்ன ஆகும்? 2 power k plus 6 into 9 power k is equal to என்ன வரும் அப்படின்னா 7 into இங்க சொன்னேன் இல்லையா 7 into something some variable. இங்க ஆல்ரெடி n நம்ம எடுத்துட்டு இருக்கறதால 7m ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த வேல்யூ தான் நமக்கு வரணும். 7 ஆல மல்டிபிள் ஆகுற ஒரு நம்பர், மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. சோ 7m ன்னு எடுத்துட்டு இருக்கேன் நான் இங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 பவர் k அந்த பக்கம் கொண்டு போய்லாம். 6 plus 9 power k is equal to 7m minus 2 power k. இது first equation இருக்கட்டும். ஓகேவா? அடுத்தது இப்போ when n is equal to k plus 1 இருக்கும்போது, ஓகேவா? first n is equal to 1 எடுத்தோம், அடுத்தது n is equal to k ன்னு எடுத்துக்கிறோம், அடுத்தது n is equal to k plus 1 இருக்கும்போது என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். சோ இப்போ k plus 1 2 power k plus 1 plus 6 into 9 power k plus 1 is equal to இப்போ ப்ரூஃப் பண்ணணும் நம்ம. is equal to போக வேண்டாம், இப்போ ப்ரூஃப் பண்ணலாம். இப்போ இதை ஓகேவா? to prove இப்போ ப்ரூஃப் பண்ணும்போது இதை எப்படி எழுதலாம்னா நம்ம 2 power k into 2, அதாவது பிளஸ்ல இருக்கு. ஸோ பவர்ஸ் வந்து மல்டிபிள்ஸ்ல இருந்தா தான், மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா தான் நம்ம பிளஸ்ல எழுதுவோம் இல்லையா, அதை நான் இங்க எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி பிளஸ் 6 into 9 power k into 9 power 1 இப்படி எழுதியிருக்கிறேன் நான். ஓகேவா? பிரிச்சு எழுதியிருக்கிறோம். இப்போ இதுக்கு என்ன வேல்யூ வரும் பாருங்க. 6 plus 9 power k is equal to 7m minus 2 power k. ஸோ அதை எழுதிடுவோங்க. 2 power k into 2 plus 7m minus 2 power k into 9 from 1. நான் இதுக்கு பதிலா இத வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ 2 power k into 2 plus இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 9 7s are 63m minus 9 into 2 power k. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? 2 power k இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. சோ அத நம்ம வந்து
வெளியில் எடுப்போம். ஓகேவா? 63m இது இருக்கட்டும். ப்ளஸ் 2 பவர் k. 2 பவர் k வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே வந்து 2 இருக்கும். ஃபஸ்ட்டு இதை எடுத்துருவோம் நம்ம 9. இங்கே மைனஸ் போட்டுருவோம். ஓகே, அப்போ தான் கரெக்டாக வரும் நமக்கு. இங்கே மைனஸ். அப்போ 9 2 பவர் k வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே பேலன்ஸ் 9 இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? -2. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ் வரும். ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? -2 பண்ணும்போது நமக்கு 7. ஓகே, 63m minus 9 minus 2 7 into 2 power k. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துல இன்னும் காமனாக நம்ம என்ன எடுக்கலாம்? 7 எடுக்கலாம் இல்லையா? 7 வெளியில் எடுத்துட்டோன்னா 9m minus 2 power k. ஓகேவா? இது என்ன பேட்டர்னில் வந்துடுச்சு? 7 into something இல்லையா? 7 into ஒரு வேரியபிள் 7 into. ஸோ அப்போ இது மாதிரி வரும்போது which is divisible by 7, which is divisible by 7. ஸோ therefore சம் அப்படியே எழுதுங்க. 2 பவர் n ப்ளஸ் இது நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் இல்லையா? அதனால் அதுவும் நமக்கு டிவிசிபிள் ஆகும். 6 into 9 power n is divisible by 7 for any positive integer. Any positive integer n. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.